ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த வாக்கியங்களை பாருங்கள். ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற ரெண்டு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வரும்? அதாவது லுக் ஹியர், இங்கே பாருங்கள். ஹீ பாட் வருமா இல்லை ஹீ ஹேஸ் பாட் வருமா? நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். நடந்து முடிஞ்சதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். கடந்த காலத்தையும் அதாவது நடந்து முடிஞ்சதையும் நிகழ்காலத்தையும் ஒரே நேரத்தில் சொல்கிறப்ப எந்த டென்ஸில் சொல்லணும்? ஹீ ஹேஸ் brought, அவர் கொண்டு வந்தார். ஹீ brought, அவர் கொண்டு வந்தார். தமிழில் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஆனால் இங்கிலீஷில் ஏன் அந்த ஹேஸ் அப்ளை பண்ணணும்? எதுக்காக அந்த ஹேஸ் வருது? எதனால ஹேஸ் ஹேவ் யூஸ் பண்ணணும்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். கீழே இருக்கிற வாக்கியங்கள் பாருங்களேன். ஐ ரோட், நான் எழுதினேன். ஹீ brought, அவர் கொண்டு வந்தார். இந்த ரெண்டு வாக்கியங்களும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, கடந்த காலத்தில் இருக்குது. இப்போ மேலே இருக்கிற வாக்கியங்கள் பாருங்கள். ஹேவ் ஹேஸ் இருக்குது. ஐ ஹாவ் ரிட்டன், நான் எழுதிவிட்டேன். ஹீ ஹேஸ் brought, அவர் கொண்டு வந்து விட்டார். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் இந்த ரூல். அதாவது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறத சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது கடந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததை சொல்ல முடியாது. ஓகே, நிறைய வாரங்களுக்கு முன்னாடி நடந்ததை சொல்ல முடியாது. தற்போது நடந்த நிகழ்வுகள். ஓகே, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கிருவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதாவது நீங்கள் ஒன்று எழுதிட்டுருக்கீங்க, ஒரு 1/2 ஹவராக எழுதிக்கிட்டு இருக்கீங்க. 1/2 ஹவருக்கு அப்புறம் முடிச்சிட்டிங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நீங்கள் எழுதிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணாமல் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது ஹேஸ் ஹேவ் யூஸ் பண்ணணும். ஒரு செயல் நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 5 அல்லது 6 மணி நேரங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு, அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிச்சு, இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு, நிகழ்காலத்தில் நடந்து முடியுது அப்படின்னா அந்த செயலை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறப்ப ஹேஸ் ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹேஸ் ஹேவ் யூஸ் பண்ணுறப்ப அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும். நான் மேக்ஸிமம் வீடியோஸில் சொல்லியிருக்கேன்ல, ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இது டிக்ஷனரியில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கூகுளில் டைப் பண்ணியும் தேடலாம். ஸோ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் செக்ஷன் பாருங்களேன். கிவன், ஈட்டன், ரிட்டன். அப்போ ஹேஸ் கிவன், ஹேஸ் ரிட்டன், ஹேஸ் ஈட்டன், ஹேவ் ஈட்டன் அந்த மாதிரி தான் இருக்கணும். இதே மாதிரி தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஹேட் டேக்கன், ஹேட் கிவன், ஹேட் ஈட்டன். இப்போ தான் நான் ஒரு சூப் செஞ்சு முடித்தேன், உங்களுக்கு வேணுமா? நான் சூப் செய்தேன், உங்களுக்கு வேணுமா? ஐ ஹாவ் மேட் அ சூப், வுட் யூ லைக் சம்? இதுவே போன வாரம் நான் ஒரு சூப் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹாவ் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ மேட் அ சூப், ஐ ப்ரிப்பேர்ட் அ சூப் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாக்கியங்களை பாருங்கள். மை சன் இஸ் ஒர்க்கிங் நவ், என் மகன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஹீ ஸ்டடீட் இன் திஸ் ஸ்கூல், அவன் இந்த ஸ்கூலில் தான் படித்தான். எப்போவோ படித்தது அதை சொல்கிறப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஹேஸ் யூஸ் பண்ணலை, இல்லை ஹேவ் யூஸ் பண்ணலை. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற சென்டென்சஸ் மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் டைரெக்டாக உங்களுக்கு டெஸ்ட் வச்சிடுறேன். ஓகே, இதிலே உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இங்கே இருக்கிற வாக்கியங்களை பாருங்கள். அதில் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறேன் 2 ஆப்ஷன்ஸ். ஓகே, சிங்குலர் வந்துச்சுன்னா ஹேஸ் வரும், ப்ளூரல் வந்துச்சுன்னா ஹேவ் வரும். பொறுமையாக ஆன்சர் கண்டுபிடிங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த விஷயம், அதாவது அந்த செயல் எப்போ நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணுமா இல்லை பாஸ்ட் டென்ஸில் சொல்லணுமா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லுக் ஹியர், ஹீ ஹேஸ் பாட் அ கார். அவர் ஒரு கார் வாங்கிட்டு இருப்பார். இதே விஷயத்தை இன்னொரு தடவை நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கிருவோம். அப்போ ஹீ பாட் அ கார் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஏற்கனவே கார் வாங்கினது உங்களுக்கு தெரியும், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கார் வாங்கிட்டாரு அப்படின்னா ஹீ பாட் அ கார் ஆல்ரெடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். இப்போ டஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் அந்த கொஸ்டின். டஸ் அப்படின்னாலே ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ டஸ் யுவர் ஃபாதர் நோ யுவர் அரைவல், உங்கள் அப்பாவுக்கு நீ வர்றது தெரியுமா? எஸ் ஐ ஹாவ் டோல்டு, ஆமாம் நான் சொல்லிட்டேன். ஹூ பில்ட் தாஞ்சூர் டெம்பிள்?
தாஞ்சூர் டெம்பிள் கட்டினது யார்? ஸோ இந்த தாஞ்சூர் டெம்பிள் கட்டினதுங்கிறது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ கண்டிப்பாக அதை பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஹூ ஹேஸ் பில்ட் அப்படின்னு கேட்கக்கூடாது. மை கிராண்ட் மதர் லெஃப்ட் ஸ்கூல் அட் 14. இந்த அட் 14 அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த சென்டென்ஸை பொறுத்தவரை? இந்த 14 அப்படிங்கிறது ஏஜ். இந்த சென்டென்ஸை இப்படி மாற்றி பாருங்களேன். மை கிராண்ட் மதர் லெஃப்ட் ஹோம் அட் 2 அப்படின்னா அந்த 2 அப்படிங்கிறது டைமை குறிக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல மை கிராண்ட் மதர் அப்படின்னாலே ஏஜ்டு. அப்போ லெஃப்ட் ஸ்கூல், அவங்க ஸ்கூலை விட்டு வந்துட்டாங்க. அட் 14 அப்படின்னா இந்த இடத்துல ஏஜை குறிக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனல் பேஸ்டு சென்டென்சஸ் நிறைய இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சில சென்டென்சஸில் ஆன் 5, ஆன் 20 அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது டேட். இந்த சென்டென்ஸை மை கிராண்ட் மதர் லெஃப்ட் ஸ்கூல் அட் ஹர் ஏஜ் 14 அப்படின்னு ஃபுல் ஃபார்மில் இருக்காது. ஓகே, மேக்ஸிமம் கம்யூனிகேஷன் வந்து ஷார்ட் ஃபார்மில் தான் இருக்கும். அப்போ அது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இது ஏஜை குறிக்குது, இந்த இடத்துல இது டைமை குறிக்குது, இந்த இடத்துல இது நாளை குறிக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு சென்டென்ஸில் ஹேஸ், ஹாவ் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும். ஓகே, ஸோ ஹீ ஹேஸ் டன், ஹீ ஹேஸ் ஈட்டன். அந்த ஈட்டன் டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ அந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த இடத்துல ஹேஸ் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஹேஸ் அப்படிங்கிறது சிங்குலர், அதாவது ஒருமை. இந்த இடத்துல பாருங்களேன், ஹீ அப்படிங்கிறது ஒருமை, அதனால ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் அப்படின்னு பன்மை நவுன் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் ஹேஸ் ரிசைன்டு அப்படின்னு இருக்கு. இந்த ரிசைன்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், அதனால் இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஹி ஹாஸ் ரிசைன்ட் ஜாப், ஹி ஹாஸ் ரிசைன்ட் ஹிஸ் ஜாப் அண்ட் சர்ச்சிங் ஃபார் அ நியூ ஒன். அவர் வேலையை விட்டுட்டார், இப்போ தான் வேலையிலேருந்து ரிசைன் பண்ணார். இது உடனே நடந்த நிகழ்வாக கூட இருக்கலாம். அட் தி சேம் டைம் ஒரு 1 or 2 days அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ். அதில் 1 or 2 days நடக்கிறது தான் இப்போ நடந்த விஷயமா இருக்குது. ஸோ ஹி ஹாஸ் ரிசைன்ட் ஹிஸ் ஜாப் அண்ட் சர்ச்சிங் ஃபார் அ நியூ ஒன். வி மெட் இன்ட்ரெஸ்டிங் பீப்புள் ஆன் அவர் லாஸ்ட் ஹாலிடே. ஸோ ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டு இல்லைன்னா 2 words வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த சென்டென்ஸ் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது. இப்போ இந்த லாஸ்ட் ஹாலிடே அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை பாருங்கள். இந்த லாஸ்ட் அப்படின்னாலே போன விடுமுறையில் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது பாஸ்ட் டென்ஸ். ஸோ மீட்டோட பாஸ்ட் டென்ஸ் மெட். வி மெட் இன்ட்ரெஸ்டிங் பீப்புள். ஸோ ஹேஸ், ஹாவ் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.